World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்கலாம். இந்த தசாபுத்தி பலன்களில் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பயுமே ஒரு தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை முழுமையாக எடுத்துக்கொள்வார். இதை நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி அதோடைய ஆதிபத்தியத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அந்த வீடு எந்த ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம். இப்போ லக்னாதிபதி 8ஆம் இடத்துல. அப்போ ஜாதகர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில், ஒரு இழப்பில், ஒரு அவப்பெயரில், ஒரு அவமானத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது திடீர் அதிர்ஷ்டமாக மாறுமான்றது அது 5-9 தொடர்பை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது தவறான ஒரு அமைப்பு தான். அதே போல் 2-7 கூடையவன் 8ஆம் இடத்துல. அப்போ திருமணம் ஆகக்கூடிய நேரங்களில், குடும்பம் அமையக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக இந்த பெண் ஒரு பிரச்சனையில் சிக்குவா அப்படின்றது எழுதப்பட்ட விதி. இதில் பார்த்திங்கன்னா நட்சத்திர விதியாகவும் பார்க்கும்போது ரெண்டுமே யாருன்னா செவ்வாயும் சரி, செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது பாதகாதிபதி சாரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம எடுப்போம். இந்த லக்னத்துக்கு 3-6 கூடிய குரு தசை. அப்போ தசாநாதனும் நமக்கு 3-6 கூடியவன் தசாபுத்தி தசா அப்படி இருக்குன்ற மாதிரி அமைப்பில் இருக்குது. ஸோ அது நம்ம பார்க்குறோம். குரு தசையை விட புத்திநாதனை நம்ம நோட் பண்ணுறோம். செவ்வாய் புத்தி அவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அப்போ செவ்வாய் புத்தியை பார்த்தோன்னே நம்ம மைண்டில் என்ன சொல்லணும்னா, அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அந்த பொண்ணுடைய சூரியனும் பாதகத்திலேயே இருக்கார். ஸோ பார்த்த உடனே கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஐசியூஸில் இருக்கும், அவப்பெயர் அவமானம் வாங்குற சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்கும்போது ஆமாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக புத்தியோட அலைன்ஸ் இல்லாமல் நடக்காது. ஓகேங்களா? திசான்றது பெரிய இதாக இருக்கும், புத்திங்கிறது ஷார்ட். ஸோ அந்த குறிப்பிட்ட இதில் இன்னும் துல்லியமாக எடுக்கலாம். அந்தரத்தை வச்சு எடுக்கலாம், சூட்சமத்தை வச்சு எடுக்கலாம், இன்றைக்கி நடக்கிறத பிராணத்தை வச்சு கூட எடுக்கலாம். இன்றைக்கி இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத பிராணத்தை வச்சு கூட எடுக்கலாம். இதுதான் தசாபுத்தியினுடைய அமைப்பு. நம்ம வகுப்பில் வெறும் தசாபுத்தி மட்டும் கிடையாது, சூட்சமும் பிராணம் வரைக்கும். ஓகேங்களா? தசாபுத்தி, அந்தரம், சூட்சமும், பிராணம் வரைக்கும் ஒரு ஐடியா கொடுத்து இதுதான் உங்களுக்கு கேள்வி பிரதானமாக இருக்குங்கிறத துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வகுப்பில் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.